உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தியா சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வந்தல. இப்ப அவளை என்ன பண்ணலாம்? அவளை ஆளை விட்டு அடிச்சு துரத்தலாமா? ஏன் இப்படியே திங்க் பண்றீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணா மறுபடியும் நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன வக்கீல் நீ? அவ என்னடானா வெளியே உட்காந்துட்டு என்ன ஜெயிலுக்கு போன்னு சொல்றா. அததான் நீ வந்து சொல்லிட்டு இருக்க. நான் என்னதான் பண்றது? அதையாவது சொல்லி தொலை. இதோ பாருங்க மேடம், இந்த விஷயத்துல ஆத்திரப்பட்டு நீங்க எதையும் செய்யாதீங்க. அமைதியான முறையில பேச்சுவார்த்தை பண்ணி அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த விஷயத்தை வளர விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் உங்க ஜாமீன் ரத்தாகும், ஜெயிலுக்கு போகணும். அதனால எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமா செய்யுங்க. சரண்யா, என்னம்மா அது? ஏன் இப்படி ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி, வா வீட்டுக்கு போலாம். இல்லண்ணா, என் மாமியார் வெளியே இருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏய், என்னடி உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? எதுக்காக இப்படி ரோட்ல உட்காந்து நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க? இத பார் சரண்யா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்திரி. என் மாமியார் கூட நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்னும் எனக்காக பேச தேவையில்ல. பாத்தீங்களா அத்தை, இவ இப்படிதான் பேசுவா. நான் தான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னனே, இங்கெல்லாம் முதல்ல நம்ம வந்திருக்கவே கூடாது அத்தை. இல்ல நீ, அவ அப்படிலாம் சொல்றவளே கிடையாது. அவளை தூண்டி விட்டவதான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காளே. ஆள் அழகு எதுவும் பேச வேண்டாம். சரண்யாமா, அண்ணன் சொல்றத கேளுமா. இப்படி ரோட்ல எல்லாம் உட்காந்து பிரச்சனை பண்ண வேண்டாம். நான் அசோக் மூலமா மாமியார்ட்ட பேச சொல்றேன். நீ தர்ணால எதுவும் பண்ண வேண்டாம். வா வீட்டு கிளம்பு. வா. முடியாதுண்ணா. நான் அசோக் மூலமா மாமியார்ட்ட பேச சொல்றேன். நீ தர்ணால எதுவும் பண்ண வேண்டாம். வா வீட்டு கிளம்பு. வா. முடியாதுண்ணா. என் மாமியார் ஜெயிலுக்கு போற வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் கிளம்ப மாட்டேன். இல்ல சரண்யா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அதான் அவங்க அவ்வளவு உறுதியா சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க மனசை மாத்த நினைக்கிறீங்க? அவ மனச மாத்தி விட்டது நீ. எங்களை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காத. அத்தை, இவளை இப்படியே பேச விடுங்க. கடைசியில இவ உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாளோ தெரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.